ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு குயிக் அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொரோனா வைரஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டாங்க, அந்த வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து அந்த வைரஸ்லேருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 நாடுகளில் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நேற்று வரைக்கும் யூஎஸில் வந்து 2 பேர் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. இன்றைக்கி வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் வந்து இன்னும் ஒருத்தவங்க வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நியூஸில். இந்த வைரஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி நாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ சொல்ல போகிற விஷயங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களை நீங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அடிக்கடி நம்ம வந்து சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இருமல், தும்மல் அந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிக்கணும். ஓப்பனாக வந்து நம்ம இருமக்கூடாது, தும்மக்கூடாது. ஈஸியாக வந்து மற்றவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் சோப் போட்டு கை கழுவிக்கோங்க. மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும். அந்த மாஸ்க்கு வந்து வெட்டாச்சுனாலும் சரி, இல்லை டர்ட் ஆனாலும் சரி, அதை வந்து உடனடியாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்க் நம்ம போட்டிருக்கும் போது கையில் அந்த மாஸ்க்கை வந்து தொடக்கூடாது. இன்கேஸ் அப்படி தொட்டோம் அப்படின்னா அந்த மாஸ்க்கை வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் வந்து ஒரு ஃப்ளூ வந்திருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து வச்சுக்காதீங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே வந்து இருங்க. ஸோ இதோட சிம்டம் வந்து என்ன அப்படின்னு தெரியாதனால இது வந்து யாரை வேணால் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நீங்கள் வந்து நான்வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் செய்கிற மீட்டை வந்து நல்லா வந்து குக் பண்ணி தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த நான்வெஜ் சாப்பிட்றத இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. ஏன்னா அனிமல்ஸில் இருந்தால் வந்து இந்த ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த நான்வெஜ் சாப்பிட்றது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதே மீறி வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நல்லா குக் பண்ணி வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காய்ச்சல், இருமல், அப்புறம் வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக போய் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணுறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவல் பண்ணுறதுனால வந்து நிறையா இந்த வைரஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பப்ளிக்கில் போயிட்டு வந்து ஸ்பிட் பண்ணாதீங்க, அதாவது வந்து எச்ச துப்பாதீங்க. அதுக்கப்புறம் உங்களை சுற்றி ஏதாச்சும் ஒரு சிக்கான அனிமல், அதாவது வந்து நாயாக இருக்கட்டும், இல்லை பூனையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விலங்காக இருக்கட்டும் சரி, அந்த விலங்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நோய் இல்லை வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த விலங்குகிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து வச்சுக்காதீங்க. அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் தள்ளியே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை, பெரியவங்களுக்கு வந்து ஒரு சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது வந்து டயபெட்டிஸு, இல்லை வந்து ஹார்ட் டிசீஸு, இல்லை க்ரானிக் லங் டிசீஸு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து இறந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களை நீங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வைரஸை க்யூர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களே வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.